நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸுக்கு உண்டான பதிலை தான் பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறதுக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதிலெலாம் பார்த்துருவோம். எல்லாருக்குமே தேவைப்படுற மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்கும். அந்த கேள்விகளை எடுத்து அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம அதில் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா அந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனுக்கு உண்டான பதிலை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான கமெண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிங்கப்பூர் பற்றின அனைத்து தகவல்களுமே நம்ம சேனலில் சொல்லிகிட்டே இருக்கோம். வேலைவாய்ப்பு தகவல்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறீங்க, சிங்கப்பூர் வர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சிங்கப்பூர் வந்ததுலேருந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன கோர்ஸ் பண்ணி உங்களை டெவலப் பண்ணிக்கணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெளிவாக போட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் வர காலத்துலேயும் இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் தகவல்கள் சொல்ல போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சிங்கப்பூர் வர போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூர் பற்றின அப்டேட் எல்லாமே உடனுக்குடனே கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான அப்டேட்லாம் சிங்கப்பூருக்குள்ளே ஃப்ளைட் அலோவ் பண்ணுறாங்களா இல்லை அலோவ் பண்ணலையா அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் ரொம்ப தெளிவாக லாங்காக சொல்லிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப லென்த்தாக புரிகிற மாதிரி சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல் கேள்வி மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மெயிலில் கேட்டிருந்தார். அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். மெடிக்கல் டெஸ்ட், வாட் டு யூ பிஃபோர் கோயிங் டு மெடிக்கல் டெஸ்ட், வென் டு டேக் மெடிக்கல் டெஸ்ட், பிஃபோர் டிபார்ச்சர், வேர் டு டேக் மெடிக்கல் டெஸ்ட். இவர் மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. பிஃபோர் டிபார்ச்சர்னு கேட்டிருக்காரு. ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்துருவோம். இவர் மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்கிறது வேலைக்காக வர்றதுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டா இல்லை இந்த பிசிஆர் டெஸ்ட்டை தான் சொல்கிறாரா அப்படின்னு தெரில. பிசிஆர் டெஸ்ட்டுனா ஐசிஎம்ஆர் அப்ரூவல் இருக்குது, எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே எடுக்கலாம் பிசிஆர் டெஸ்ட்டு. பெட்ரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறது, ஓகேங்களா? சப்போஸ் இவர் வேலைக்கு வர்றதுக்காக மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்குன்னு சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதில் தான் போய் எடுக்கணும். மோஸ்ட்லி அது ஏஜென்ட்ஸே ரெஃபர் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க எடுத்துட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா? இதில் ரெண்டில் அவர் எதுக்கு கேட்டாருன்னு தெரில. ஸோ ரெண்டையுமே நான் சொல்லிட்டேன். அடுத்தது சிம் கார்டை பற்றி கேட்குறாரு. இந்தியா சிம் கார்டு இன் சிங்கப்பூர், மே ஐ யூஸ் இந்தியா சிம் கார்டு இன் சிங்கப்பூர், வாட் ஐ நீட் டு டூ இஃப் ஒன் யூஸ் இட் சிங்கப்பூர், அவைலபிள் ப்ரிபேட் பிளான் இன் சிங்கப்பூர், ஐ எம் யூஸிங் ஏர்டெல், ப்ளீஸ் கிவ் யுவர் சஜஷன்னு கேட்டிருக்காப்புல. இங்கிலீஷ்லேயே தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்தியா சிம் கார்டு சிங்கப்பூரில் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோமிங் தான். இப்போ ஒரு ஏர்டெல் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா சிங்கப்பூரில் சிங்டெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதோட ரோமிங்கில் இறங்கினோடனே கனெக்ட் ஆகிடும். ஆனால் அதுக்கு அமௌண்ட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக வெட்டும். நீங்கள் ஏர்போர்ட்லேயே கூட சிம் கார்டு வாங்கிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் ரேட் அதிகம். வெளியில் வாங்கினீங்கன்னா ரேட் கம்மி. சப்போஸ் நீங்கள் குவாரண்டைன் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சிம்மு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஏர்போர்ட்லேயே வாங்கிக்கலாம். சிம் கார்டு $15 கிட்ட வரும். சிம் கார்டில் எல்லாமே நல்லாயிருக்கும். பட்டு டேட்டா பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஜின்னு சொல்லி புதுசாக ஒரு சிம் வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு டேட்டா பிளானுங்கிறது வந்தோடனே உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை இருக்கும். ஸோ டேட்டா பிளான் எடுத்தோடனே தேவைப்படாது. சிங்டெல்னு ஒரு சிம் கார்டு இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் டேட்டா பிளான்லாம் ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ சிங்டெல் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஏர்போர்ட்லேயே வாங்கிக்கலாம். ரோமிங் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரோமிங் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது டார்கெட் முத்து தாங்க அவர் பேர். வணக்கம் ப்ரோ, நான் சிங்கப்பூர் 1 மந்த் ஆகுது ப்ரோ. டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அடுத்து நான் என்ன கோர்ஸ் படிக்கலாம் ப்ரோ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ. நிறைய பேர் இந்த கோர்ஸ் படிக்கிறத பற்றியெல்லாம் நிறையா கேட்குறீங்க. நம்ம இப்போ இவர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. நீங்கள் கோர்ஸ் படிக்கிறத பற்றி நம்ம என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிற மாதிரி தெளிவாக 2 வீடியோ போட்டிருக்கோம், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. அது சரியாகவே வியூஸ் கூட போகலை, நிறைய பேர் அதை பார்க்கவே இல்லை. ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறையா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இவர் சிவில் இன்ஜினியர் அப்படின்றதுனால நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இந்த சிங்கப்பூர் வேலை வாய்ப்புகள்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் இந்த மாதிரி டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தவர், பிஇ முடித்து டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தவர் எப்படி சிவில் இன்ஜினியர் சைட் இன்ஜினியராக மாறினார் அப்படின்றதுக்கு அவரே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அவர் கோர்ஸ் நேம்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஓகேவா? அடுத்தது நாச்சியப்பன் பிரகாஷ் ப்ரோ, இந்தியாவில் கோவிட் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இதனால் சிங்கப்பூர் ஃப்ளைட் ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், நேற்றை விட இன்றைக்கி அப்படியே 58% அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இந்தியாவில் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன்.
ஸோ வந்து கேசஸ் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் மெயினாக மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கோங்க, சேஃபாக இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு வர்றவங்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்னும் இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு மோசமாக கேஸ் போகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த ஒமேக்ரான் வைரஸ் வந்து டெல்டா அளவுக்கு ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தலை அப்படின்றதுனால தான் வந்து நிறையா நாடுகள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணவங்களே ஒரு சில நாடுகள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படிங்கிறதுனால கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த குவாரண்டைன் இங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். மற்றபடி வந்துக்கிட்டே இருக்கலாம். பட் இங்கே குவாரண்டைனு 14 நாள் குவாரண்டைனு, பிசிஆர் டெஸ்ட்டு, ஏஆர்டி டெஸ்ட்டுன்னு இங்கே கொஞ்சம் கடுமையான இதுவாக இருக்கும். அதிக பேர் வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதர்வைஸ் வந்து வரலாம். சுத்தமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் கேசஸ் இந்தியாவில் எந்த லெவலில் போகுது அப்படின்றத பொறுத்து அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் அதை. அடுத்தது முகமது ஃபர்வாஸ் is SG arrival card and insurance request for e-pass holder after VTP approval அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாருக்குமே வந்து எஸ்ஜி அரைவல் கார்டுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எல்லாருக்குமே அதாவது மொத்தமாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்லா பாஸுக்குமே வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதாவது விடிஎல் பாஸ்னால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், நார்மல் இது நான் விடிஎல்னால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள். நான் இன்னும் வர்ற வாரங்களில் வந்து இன்னொரு தடவை அந்த வீடியோஸை நான் திருப்பியும் போடுறேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதுக்கு. இவர் கேட்டிருக்கிறதுக்கு வந்து என்னன்னா எஸ்ஜி அரைவல் கார்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும். அது எந்த பாஸாக இருந்தாலும் சரி எஸ்ஜி அரைவல் கார்டு வேணும். இன்சூரன்ஸ் வந்து ரிக்வஸ்ட்டான்னு கேட்டிருக்காரு. இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போ எஸ்பாஸில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாப்புல அவர் வந்து இன்சூரன்ஸ் போட்டு தான் வந்தாங்க. ஏஜென்சியே எடுத்து கொடுத்துட்டாங்க அவருக்கு இன்சூரன்ஸு. ஸோ வந்து அவர் இன்சூரன்ஸ் எடுத்து தான் வந்தார். ஸோ வந்து நீங்கள் ஏஜென்ட்டிட்ட கேட்டுக்கோங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்டிட்ட கேட்டுங்க. ஆனால் எஸ்ஜி அரைவல் கார்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும். எஸ்ஜி அரைவல் கார்டும் ஸ்டே ஹோம் நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக வேணும். அடுத்தது ஆர்ஓ சாந்தினின்னு சொல்லி ஆர்ஓ சாந்தினி டூரிஸ்ட் விசாவில் சிங்கப்பூர் வரும்போது ரிட்டன் டிக்கெட் போட்டு தான் வரணுமாண்ணா? எந்த வெப்சைட்? விடிஎல் கைட்லைன் இதில் விடிஎல் கைட்லைன் எதுலேயுமே வந்து எந்த வெப்சைட்டு எந்த விடிஎல் கைட்லைன்லையுமே ரிட்டன் டிக்கெட்டை பற்றி போடலை. பட் ரிட்டன் டிக்கெட் போட்டு தான் சிங்கப்பூர் வரணும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கிளியராக பண்ணுங்கள் அண்ணா இந்த டவுட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பின் குறிப்பு வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத கொஸ்டின்ஸ்னு போட்டிருக்காங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் அதில் வந்து அண்ணா விடிஎல் கிடைக்குமான்னு தான் நம்ம ஆளுங்க போடுவாங்க. இந்த மாதிரி சிங்கப்பூர் வர்றதை பற்றி தான் போடுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணினேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்க எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன். சிங்கப்பூருக்கு வந்து இதுக்கு முன்னாடியே அதாவது இந்த விடிஎல் இந்த என்ட்ரி பாஸ் எதுவுமே கிடையாது. டூரிஸ்ட் விசாவில் வந்து கொரோனாவுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விசா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்ல. அப் அண்ட் டவுன் டிக்கெட் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் ஹஸ்பண்டு இல்லை உங்கள் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் இங்கே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பெரிய லெவலில் கையில் அமௌண்ட் கொண்டு வர தேவையில்ல. அப்படி யாரும் இல்லை, நீங்கள் சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா ஒரு பெரிய தொகை வந்து கையில் கொண்டு வரணும். பெரிய தொகைனா ரொம்ப பெரிய தொகை கிடையாது. நீங்கள் செலவு பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட கையில் அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ரிட்டன் டிக்கெட்டு வேணுங்கிறது வந்து இப்போதைய இது கிடையாது. இது வந்து ஒரு நீண்ட நாட்களாகவே வந்து இந்த ரூல்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் போகிறீங்களா இல்லையா, இங்கே வந்து தங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ரிட்டன் டிக்கெட் கன்ஃபார்ம் ரிட்டன் டிக்கெட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை வந்து விடிஎல் கைட்லைன்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது கொரோனாக்கு முன்னாடி இருந்தே அதுதான் ரூல்ஸு. ஸோ அதனால் வந்து ரிட்டன் டிக்கெட்டை பற்றி எதுவும் போடலை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிட்டன் டிக்கெட் போட்டு தான் ஆகணும் சிஸ்டர். ஸோ ரிட்டன் டிக்கெட் போட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தப்பு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 தப்பு பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் இப்போ வந்து விடிஎல் பாஸில் வர்றவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு வரணும்ல, அது என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கம்மி நாட்களுக்கு போட்டு வர்றாங்க. அதாவது 45 நாள் 50 நாள் அந்த மாதிரி போட்டு வர்றாங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரினிவல், அதாவது நமக்கு விசா வந்து 2 மாதம் தருவாங்க டூரிஸ்ட் விசாவுக்கு. அதில் வந்து 1 மாதம் மட்டும் வந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரினிவல் வந்து ரொம்ப பக்கத்தில் போய் வந்து ரினிவல் பண்ணுறாங்க. மினிமம் 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ரினிவல் பண்ணிடணும் அந்த டூரிஸ்ட் விசாவை. ஆனால் நீங்கள் அந்த 10 நாள் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு என்றைக்கு அந்த விசா முடியுதோ அதிலேருந்து தான் திருப்பி 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. இப்போயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்துக்கிட்டு தான் இருக்காங்க.
ஸோ வந்து அந்த ரினியூவலை வந்து இப்போ 10 நாளைக்கு முன்னாடியே பண்ணிடுங்க ஓகேங்களா. இல்லைனா திருப்பி போகிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி அந்த இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா 45 நாள் அப்போல்லாம் போட்டு வராதிங்க. முடிஞ்ச வரைக்கும் அதான் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, யானை வாங்க காசு இருந்தவனுக்கு அங்குசம் வாங்க காசு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவ்வளோ பெரிய யானையை லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கிடுவான், ஒரு அங்குசம் வந்து என்ன எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது, அதை வாங்க மாட்டான் காசு இல்லம்மா அப்படின்ற கதையாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி விடிஎல் பாஸு டிக்கெட்டு எல்லாம் போட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வர்றாங்க. அந்த இன்சூரன்ஸ் 6000 வருது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கோ என்னமோ வந்து 6000 சில்லற ரூபா அமௌண்ட் வருது. அந்த 6000 வந்து பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி கம்மி ரேட்டுக்கு 45 நாளைக்கெல்லாம் போட்டு வரீங்க. அப்படி நீங்கள் போட்டுட்டு வரலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் அதையும் திருப்பி ரினியூவல் பண்ணணும். சப்போஸ் லேட் ஆயிடுச்சு, விசா ரினியூவல் பண்ணவோ இல்லை இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணவோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஒரே மாதத்தில் ஊருக்கு போகிற மாதிரி ஆயிரும். எல்லா செலவுமே வேஸ்ட்டு தான். ஒரு மாதம் வந்து இருந்துட்டு போகிறதுக்கு இங்கே வர்றது கிடையாது. ஸோ 2 மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப ஏன் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ அதை கரெக்டாக டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்க கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா. அடுத்தது பாலா கார்த்திக். ஹாய் அண்ணா, சிங்கப்பூர் வர்றதுக்கு இந்தியாவில் குவாரண்டைன் இருக்கணுமா? இப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து கம்பெனிலேருந்து குவாரண்டைன் வந்து இந்தியாவில் இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்டில் வந்தது. அதுக்கு வந்து என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, அது எனக்கு எதனால் வந்து குவாரண்டைன் இருக்க சொல்கிறாங்கன்னு தெரியலை. ஏன்னா எங்கள் கம்பெனிலலாம் இன்னும் அந்த மாதிரி சொல்லலை. பட் அது எதனால் இருக்குன்னா, அவங்க கம்பெனி சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒமேக்ரான் வர்றதுனால நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியிலலாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒமேக்ரான் இருந்தது அப்படின்னா உங்களால் வர முடியாமல் போயிடும் ஒரு ரீசனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் குவாரண்டைன் அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப நாள் இழுத்தடிச்சிருவாங்க. அதே இது உங்களுக்கு இங்கே வந்தோன்னே வந்து பிளட் டெஸ்ட்டு அந்த இதெல்லாம் பிசிஆர் டெஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கிறப்ப உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமே நீங்கள் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ என்னோடய கெஸ்ஸிங் வந்து இதனால தான் வந்து கம்பெனி வந்து குவாரண்டைன் இருக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். மற்றபடி அரசாங்கத்தில் இருந்தெல்லாம் வந்து இந்த பைலட் ப்ரோக்ராமில் வேணால் வந்து குவாரண்டைன் ஊரில் இருக்க சொல்லுவாங்க. மற்றபடி வந்து எல்லாரையும்லாம் இருக்க சொல்கிறது கிடையாது. ஸோ அப்படி சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்கு தான். நீங்கள் தாராளமாக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது சொன்னாலும் கம்பெனிலேருந்து இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக வர முடியும். எதுவுமே விளையாட்டுக்கோ சும்மாவோ சொல்லிட மாட்டாங்க. ஸோ அதை தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம வீடியோவில் சொல்கிறதையும் கொஞ்சம் கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துடலாம். நம்ம வீடியோவில் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர முடியாமல் இருந்தவங்க யாருமே கிடையாது. அருண் நாகலிங்கம். ப்ரோ, பிஎஸ்என்எல் சிம் சிங்கப்பூர் வந்தால் சிக்னல் எடுக்குமா? பிஎஸ்என்எல் சிம் வந்து சிக்னல் எடுக்குமான்னு கேட்டிருக்காரு. அதான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ரோமிங் வந்து ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அமௌண்ட் அதிகம். அதனால் யாருமே வந்து ரோமிங் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏர்போர்ட் வந்தோடனே உங்களுக்கு ஒய்ஃபை வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பு அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே ஊருக்கு பேசிக்கலாம். நீங்கள் வந்தோடனே வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லிடலாம். அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக ஹோட்டலுக்கு போகிறீங்க, தங்கறதுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை கிடைக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ ஒய்ஃபை கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை. பட் ரோமிங் சிம்மை அதிகம் இங்கே யூஸ் பண்ணாதீங்க. அமௌண்ட் அதிகமாக கட் ஆகும். ஸோ ஏர்போர்ட்டில் நீங்கள் வரையிலே சிம்மு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து ஜெயசீலன் ஹாஸ்பிட்டல் அண்ட் டூரிசம் கோர்ஸ் பற்றி படித்தா வேல்யூவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சிங்கப்பூரில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து படிக்கிறதுக்காக கேட்டிருக்காரு. அவரே இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார். இந்த மாதிரி இங்கே படித்தோம்னா எஸ்பாஸில் மாறிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தார். அதாவது இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் இந்த கோர்ஸை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் அந்தளவுக்கு சரியாக தெரியாது. ஆனால் சிங்கப்பூரில் படித்தா எல்லாத்துக்குமே நல்ல வேல்யூ இருக்குது. நீங்கள் கரெக்டான கோர்ஸை நல்லா கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். நல்ல கோர்ஸாக படிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எஸ்பாஸாக மாறிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவங்களாம் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. வந்தவங்களை இன்டர்வியூ கேட்டுக்கிட்டு இருக்கேன், தரமாட்டேன்றாங்க. அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் அதை இன்னும் போடாமல் இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சைனீஸ் நியூ இயருக்குள்ளார இந்த ஒமேக்ரான் பரவல் கம்மியாக இருந்து வெளியிலலாம் போகலான்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த இன்டர்வியூ எடுத்து போடுறேன். திவ்யா தர்சித். ப்ரோ, வித்தவுட் பர்மிஷன் ஐபிஏ ஹவு டு கேன்சல்? இந்த கொஸ்டின்ஸும் நம்ம அதுக்கு நிறையா வருது. அதாவது ஐபி வந்து வந்துருச்சு ஆனால் வந்து இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஐபி கேன்சல் பண்ணுறதுல. என்னென்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்டே சொல்லாமல் ஐபி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவன்கிட்ட எதுவும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இவன் வேறு கம்பெனிக்கு போய் இவன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, இவனுக்கு பிடிச்ச கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஆல்ரெடி உனக்கு ஐபி வந்து அப்ளை ஆகி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பெரிய தலைவலி. இது வந்து
அவ்வளோ சீக்கிரம் முடிகிற பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, சில பேர் பணம் கட்டாமல் நீங்கள் வந்து ஐபி வந்ததுக்கப்புறம் பணம் கட்ட முடியாது அப்படி இப்படின்னு முரண்டு பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஐபியை கேன்சல் பண்ணாமல் அப்படியே போட்டுருவாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் இப்போ வந்து என்னென்னா இந்த கொரோனா டைம் அப்படின்றதுனால ஐபிஎல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் அந்த ஐபி எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேன்சல் ஆயிரும், அப்புறம் புது ஐபி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிறதுனால இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஐபி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய தலைவலி. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துச்சு. யார் அந்த ஐபி போட்டானே தெரியல, ஒருத்தருக்கு போட்டு வச்சுருக்காங்க, எந்த கம்பெனின்னு தெரியல. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து இது மாதிரிலாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, நீங்கள் எல்லார்ட்டையும் உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுக்குறது தான் முக்கியமான ரீசன். எவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லார்ட்டையும் கம்பெனி போடுன்னு சொல்லி எல்லார்ட்டையும் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்றீங்க. அவங்க வந்து பாஸ்போர்ட் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல, ஐபி ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து அந்த மாதிரி பாஸ்போர்ட் கொடுக்குறத நிப்பாட்டிக்கங்க. சப்போஸ் அப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு வழி என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிங்கப்பூரில் இருந்தாங்கன்னா எம்ஓஎம் போகணும். அதுதான் எம்ஓஎம் போய் நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே என்கொயரி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு என்ன கம்பெனி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நேராக போய் அங்கே பேசுனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கம்பெனிலேருந்து மோஸ்ட்லி ஏஜென்ட் யாருன்றதை சொல்லிடுவாங்க. நீங்கள் ஏஜெண்ட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் மூலமாக நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பண்ண முடியும். கம்பெனி பர்மிஷன் இல்லாமல் வந்து யாரும் போட மாட்டாங்க, கம்பெனி தான் ஐபி போடுவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அமௌண்ட்டு கட்ட முடியலை, அமௌண்ட்டு கட்ட மாட்டேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி எல்லார்ட்டையும் கொடுக்கறது. சில ஏஜென்ட் பண்ணுவாங்க, காசுக்காக வந்து வேணும்னே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஐபி போட்டாச்சு காசு அனுப்பி விட்டினா தான் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சம்பளத்துக்குலாம் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு அப்படி தான் நடந்தது. அவனுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் பேப்பரை அனுப்பி விட்ருக்கான், அவங்க போட்டுட்டாங்க. ஆனால் இவன்கிட்ட கேட்கவும் இல்லை. முறைப்படி பார்த்தா ஏஜென்ட் சம்பளம் எல்லாம் ஓகேவா அப்ளை பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டு தான் பண்ணணும். ஆனால் இவன்கிட்ட கேட்காமே அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கு அவன் நாய் மாதிரி அலைஞ்சு அதுக்கப்புறமேட்டு ஏஜெண்ட்டை பிடிச்சி நேரில் போய் அப்புறம் இன்னொரு ஏஜென்ட்டை கொடுத்து அவங்களுக்கு 25,000 என்னமோ பணம்லாம் கட்டி அப்படி தான் கேன்சல் பண்ணான். அதுவும் இல்லாமல் அந்த ஏஜென்ட்டு பணம் 25,000 பணம் வாங்கிட்டார் கேன்சல் பண்ணுறதுக்கு. அவர் என்கிட்ட தான் திருப்பி ஐபி போடணும்னு சொல்லி அவர் ஐபி போட்டு அவரை இறக்கி விட்டார். அது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா எல்லார்ட்டையும் பாஸ்போர்ட் கொடுக்குறத நிப்பாட்டுங்க. அடுத்தது அமுதா ரமேஷ். ஹாய் ப்ரோ, திஸ் இஸ் அமுதா ரமேஷ் பிரதர். எங்களுக்கு விசா கிடச்சிச்சு, டிக்கெட் புக்குடு ப்ரோ, பட் ரூம் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ரூம் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசா போட்டுட்டாங்களாம், டிக்கெட்டு கிடச்சிருச்சான், எல்லாமே புக் பண்ணிட்டாங்க, டூரிஸ்ட் விசான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா வந்து இந்த மாதிரிலாம் விசாவுக்கு அப்ளை பண்ணல நம்ம ஹவுஸ் அட்ரஸ் கேட்பாங்க. அப்போ எந்த அட்ரஸ் போட்டாங்க என்னன்னு தெரியல. நீங்கள் தங்க போகிற அட்ரஸ் தான் போடணும். பட் இவங்களுக்கு கிடச்சிருச்சு, ஆனால் ரூம் கிடைக்கல அப்படின்றாங்க. இப்போ ரூம் கிடைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து மலேசியன்ஸ் எல்லாருமே இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. ஸோ வந்து இங்கே ரூம் கிடைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓமை ஹோம்னு ஆப் இருக்குது, லொகாண்டோன்னு ஆப் இருக்குது. சிங்கப்பூரில் ரூம் தேடுறதுக்குன்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் அது மூலமாக ரூம் தேடினீங்க அப்படின்னா அதில் அவங்க ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். நீங்கள் தேடினீங்க அப்படின்னா கிடச்சிரும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ஏரியா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ பயணியர் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏரியாவிலே வந்து இப்போ என் ஒய்ஃபை கூப்பிட்டு வரேன் அப்படின்னா இந்த ஏரியாவிலே வீடு கிடச்சாதான் பெட்ரு. ரொம்ப தள்ளி கிடச்சிச்சின்னா வந்து டெய்லி போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வேலை செய்கிற ஏரியாவிலே தேடி பாருங்கள். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாங்கன்னா அந்த ஏரியாவிலே தேடி பாருங்கள். அப்படி கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த ஸ்டாப்பு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போங்க. கண்டிப்பாக ரூம் கிடச்சிடும் சிஸ்டர், கவலைப்படாதீங்க, வந்துடலாம். அடுத்தது முத்துகிருஷ்ணன். பிசிஎம் பர்மிட்டில் இருந்து ஒர்க் பர்மிட்டுக்கு மாறுறது எப்படி? சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்கலாமா? நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சிங்கப்பூரில் வந்து டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்னு. இன்னும் வர்ற வீடியோஸில் வந்து அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்கிறேன். நீங்கள் சிங்கப்பூரில் வந்து டெஸ்ட்டு கண்டிப்பாக அடிக்கலாம். நீங்கள் பணம் கட்டி இந்த சாட்டர்டே சண்டேஸு அந்த மாதிரி கிளாஸ் போய் நீங்கள் டெஸ்ட் அடித்து இங்கேருந்தே வந்து பிசிஎம் பர்மிட்லேருந்து ஒர்க் பர்மிட்டுக்கு மாறிக்கலாம். அப்படி முடியாதுன்னா கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் இந்தியா போனீங்கன்னா இங்கே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடப்பறையும் உங்கள் பாஸ்போர்ட்டில் ஏறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கோ இல்லை நீங்கள் டெஸ்ட் அடித்தது சம்மந்தமாகவோ இங்கேயே மாறிக்கலாம். அது வந்து பெஸ்ட் ஐடியா. சம்பாரிச்சுக்கிட்டே இங்கே டெஸ்ட் அடிக்கிறது பெஸ்ட் ஐடியா தான். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம். அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு அலையணும். ரொம்ப கொஞ்ச நாளே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்தியாவில் டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தால் இங்கே அமௌண்ட்டு கூட, இங்கே அமௌண்ட்டு கம்மி. இந்தியாவிலனா கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கிட்ட ஆகும். இங்கே வந்து 2000 சில்லரை கிட்ட தான் ஆகும். கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட தான் ஆகும். ஆனால் நீங்கள் பிசிஎம் பர்மிட்டுக்கே ஒரு அமௌண்ட்டு கட்டியிருப்பீங்களா? அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணால் எல்லாம் ஈக்குவலாக தான் வரும். ஸோ ஊரில் அடிச்சுட்டு வர்றது பெட்ரு. இங்கே அடிச்சிங்க அப்படின்னா இங்கே அடித்து மாறிக்கலாம். ஓகேங்களா?
ஓரளவுக்கு முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம வேலை வாய்ப்புகளை பற்றி தகவல்கள், என்ன படித்தா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இந்த ஒமேக்ரான் பரவல் வேறு அதிகமாகிட்டே இருக்குது. சிங்கப்பூரில் ரூல்ஸ் ஏதாவது மாற்றினாலும் உடனுக்குடனே நான் தகவலை கொடுத்துருவேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.